வணக்கம் நண்பர்களே. நம்முடைய கொடூரனுடன் சாப வாழ்க்கை கதையின் 4வது தொகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் கதையில் நடந்த விஷயங்கள் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் இனிமேல் நடக்க போகிற விஷயங்கள் அதைவிட ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்க போகுது. இந்த 4வது தொகுப்பில் பல ட்விஸ்ட்கள், பல மறைக்கப்பட்ட உண்மைகள், இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்த சில ரகசியங்கள் ஒவ்வொன்றாக வெளியில் வரப்போகுது. குறிப்பா நம்ம கதையோட முக்கியமான கேள்விகளுக்கு இங்கிருந்துதான் சில பதில்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீலாவுக்கு உண்மையில என்ன நடந்தது? அந்த மர்மமான சக்தி யார்? ஏன் இந்த குடும்பத்தை சுற்றி தொடர்ந்து இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடக்குது? இப்படி பல கேள்விகளுக்கு இந்த பகுதியில் முக்கியமான க்ளூஸ் கிடைக்க போகுது. அதனால இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒரு சின்ன சீன் கூட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரப்போகும் ட்விஸ்ட் உங்களுக்கு புரியாம போயிடலாம். மேலும் இதுவரைக்கும் நம்ம கதையின் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்திருக்கலன்னா அந்த எல்லா பகுதிகளோட லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை மறக்காம ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்க. கதை எங்கிருந்து ஆரம்பிச்சது? நீலாவுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன நடந்தது? அந்த குடும்பத்துக்குள் எப்படி பிரச்சனைகள் வந்தது? அதுக்கப்புறம் நடந்த அந்த மர்மமான சம்பவங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தால்தான் இந்த 4வது தொகுப்போட உண்மையான ட்விஸ்ட் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா? அப்படின்னா வாங்க, கொடூரனுடன் சாப வாழ்க்கை தொகுப்பு 4 கதைக்குள்ள போகலாம். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த பகுதிகளையும் மிஸ் பண்ணாம பார்க்க பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. சரி, இனிமேல் எந்த டிலேவும் வேண்டாம், கதை ஆரம்பிக்கலாம். தொகுப்பு 1. நீலாவின் கல்லறையை நோக்கி. காலை விடிந்திருந்தது. வழக்கம் போல அந்த வீட்டில் எல்லாரும் தங்களுடைய வேலைகளில் இருந்தாலும் கடந்த சில நாட்களாக வீட்டை சுற்றி நடந்து கொண்டிருந்த மர்மமான சம்பவங்களால் யாருடைய மனதிலும் முழுமையான நிம்மதி இல்லை. குறிப்பாக அர்ஜுனின் மனதில் மட்டும் ஏதோ ஒரு குழப்பம். நீலா இல்லாத வெற்றிடம் ஒரு பக்கம் அவனை தினமும் மாட்டிக்கொண்டிருந்தது. இன்னொரு பக்கம் வீட்டில் அவனுக்கே புரியாத சில விஷயங்கள் நடக்க ஆரம்பித்திருந்தது. ஆனால் அந்த நாளோ அர்ஜுனுக்கு வேலை இருந்தது. அது சண்டே. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனாலும் ஒரு முக்கியமான வேலை முடியாமல் இருந்ததால் அர்ஜுன் மட்டும் ஆபீஸுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. காலையிலேயே கிளம்பும் போது குழந்தைகளை பார்த்துவிட்டு அவர்களுடைய நெற்றியில் முத்தம் கொடுத்தான். அப்பா சீக்கிரம் வந்துடுறேன் என்று குழந்தைகளிடம் சொல்லிவிட்டு காரில் ஏறினான். ஆபீஸுக்கு சென்றதும் உண்மையிலேயே அந்த பெரிய கட்டிடமே வெறிச்சோடி இருந்தது. வழக்கமாக பணியாளர்கள் நடமாடும் இடங்களில் இன்ற அமைதி மட்டுமே. அர்ஜுன் மட்டும் தனியாக தனது கேபினில் உட்கார்ந்து வேலையை ஆரம்பித்தான். அவன் வேலை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென்று அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஐஸ்வர்யா ஒரு வாரமாக அவள் ஆபீஸுக்கு வரவே இல்லை. முதலில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் ஒரு வாரம் ஆகியும் அவளிடமிருந்து எந்த தகவலும் வராதது அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. உடனே அவளுடைய எண்ணுக்கு போன் செய்தான். போன் எடுக்கப்படவில்லை. மீண்டும் செய்தான். அப்போதும் பதில் இல்லை. ஒருவேளை ரொம்ப சீரியஸா சிக்கா இருக்காளோ என்று நினைத்தவன் வேலையை சீக்கிரமாக முடித்துவிட்டு ஐஸ்வர்யாவின் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்தான். ஐஸ்வர்யாவின் வீடு. சிறிது நேரத்திற்கு பிறகு அர்ஜுன் ஐஸ்வர்யாவின் வீட்டின் முன் காரை நிறுத்தினான். கதவை தட்டினான். சில நொடிகளுக்கு பிறகு அவருடைய அப்பா கதவை திறந்தார். அர்ஜுனை பார்த்ததும் அவருடைய முகத்தில் ஒரு பதட்டம் தெரிந்தது. அர்ஜுன் சார், நீங்க இங்க? ஐஸ்வர்யா ஒரு வாரமா ஆபீஸ் வரல, போன் பண்ணாலும் எடுக்கல, என்னாச்சு? அவளுடைய அப்பா உடனே பதில் சொல்லவில்லை. உள்ள வாங்க சார் என்று மெதுவாக சொன்னார். அர்ஜுன் உள்ளே சென்றான். அங்கே ஒரு அறையில் படுத்திருந்த ஐஸ்வர்யாவை பார்த்ததும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். அவளுடைய முகத்தில் காயங்கள், கையில் பேண்டேஜ், நெற்றியிலும் காயத்தின் தடயம். ஐஸ்வர்யா, என்ன ஆச்சு? அவள் உடனே முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஒண்ணுமில்ல சார். ஒண்ணுமில்லையா? இந்த காயம் எல்லாம் எப்படி வந்தது? அவள் அமைதியாக இருந்தாள். அவளுடைய அப்பாவை பார்த்தான் அர்ஜுன். அவர் ஏதோ சொல்ல நினைத்தார்.
ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. அங்கிள், உண்மையை சொல்லுங்க, யாராவது உங்களை மிரட்டினாங்களா? அவர் பதில் சொல்லாமல் கீழே பார்த்து கொண்டிருந்தார். அர்ஜுனுக்கு ஏதோ சரியில்லை என்பது புரிந்தது. ஆனால் அவர்களை வற்புறுத்தவில்லை. ஐஸ்வர்யாவை பார்த்து, நீ முழுசா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் ஆபீஸ் வர வேண்டாம். உனக்கு உடம்பு சரியான பிறகுதான் வேலைக்கு வா. அது வரைக்கும் வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். உனக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் ஆபீஸ் தரும் என்று சொன்னான். ஐஸ்வர்யா கண்களில் கண்ணீர் தேங்க, தேங்க்யூ சார் என்று மெதுவாக சொன்னாள். அர்ஜுன் அங்கிருந்து கிளம்பும் போதும் அவளுடைய அப்பாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவர் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறார். அது மட்டும் அர்ஜுனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் அர்ஜுன் வீட்டில் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி கொண்டு முன்பு வந்திருந்த அந்த சாமியாரை மீண்டும் வீட்டிற்கு அழைத்திருந்தார்கள். வீட்டில் இருந்தவர்களுக்கு ஏற்கனவே நீலாவை பற்றிய சந்தேகங்களும் பயமும் அதிகமாக இருந்தது. சாமியார் வீட்டுக்குள் வந்ததும் முதலில் நீண்ட நேரம் அமைதியாக சுற்றி பார்த்தார். அவருடைய பார்வை ஒவ்வொரு அறையிலும் நின்றது. பின்னர் திடீரென்று அவர், நீலா எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காள் என்று கேட்டார். வீட்டில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவளோட கல்லறை ஒரு தேவாலயத்துக்கு பக்கத்துல இருக்கு என்று பதில் வந்தது. சாமியார் உடனே, என்ன அங்க கூட்டிட்டு போங்க என்றார். அவருடைய குரலில் இருந்த தீவிரத்தை பார்த்ததும் யாரும் எதிர்த்து பேசவில்லை. நீலாவின் கல்லறை அருகே. சில நேரத்திற்கு பிறகு அவர்கள் அந்த தேவாலயத்தை அடைந்தார்கள். அமைதியாக இருந்த அந்த இடத்தில் காற்றின் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. சாமியார் மெதுவாக உள்ளே சென்றார். தேவாலயத்திற்குள் சில நொடிகள் கண்களை மூடி நின்றார். பிறகு ஒரு சிறிய பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து அமைதியாக மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய முகத்தில் இருந்த அமைதி சில நொடிகளில் மாறியது. கண்களை மூடியிருந்த அவருடைய புருவங்கள் சுருங்கின. மூச்சு வேகமாகியது. அவருடைய மனதில் ஏதோ ஒரு காட்சி தோன்றியது போல இருந்தது. அவர் திடீரென்று கண்களை திறந்தார். அருகில் இருந்தவர்கள், சாமியாரே, என்ன ஆச்சு என்று கேட்டார்கள். அவர் உடனே எதுவும் சொல்லவில்லை. மெதுவாக தேவாலயத்தின் வெளியே நீலாவின் கல்லறை இருக்கும் திசையை நோக்கி பார்த்தார். அவருடைய முகத்தில் பயமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. பின்னர் மிகவும் மெதுவாக ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னார். இது நீலாவை பற்றிய விஷயம் மட்டும் இல்ல. அங்கே இருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். சாமியார் தொடர்ந்து ஏதோ சொல்ல போனார். ஆனால் அந்த உண்மையை அவர் அங்கே சொல்லவில்லை. அவருடைய கண்கள் மட்டும் கல்லறையை விட்டு நகரவில்லை. அடுத்த தொகுப்பில் அந்த தேவாலயத்துக்குள் சாமியார் உணர்ந்தது என்ன? நீலாவின் மரணத்துக்கும் அந்த மர்ம சக்திக்கும் உண்மையிலேயே என்ன தொடர்பு? அதற்கான முதல் பெரிய க்ளூ அங்கேதான் வெளிவரப்போகிறது. தொகுப்பு 2. அபி. அந்த பெயர் மீண்டும் எப்படி வந்தது? சாமியாரின் அதிர்ச்சியான அறிவிப்பு. தேவாலயத்தில் நடந்த பூஜைக்கு பிறகு சாமியார் நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அவருடைய முகத்தில் இருந்த பதட்டத்தை பார்த்ததும் வீட்டில் இருந்த அனைவருக்கும் பயம் அதிகமானது. சில நிமிடங்களுக்கு பிறகு சாமியார் வீட்டிற்கு திரும்பினார். வீட்டுக்குள் வந்ததும் அங்கே இருந்த அர்ஜுனின் அம்மா, நீலாவின் மாமியார், கலாவதி, காவ்யா என எல்லாரும் அவரை சுற்றி நின்றார்கள். சாமியாரே, என்ன பாத்தீங்க? எங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா என்று அர்ஜுனின் அம்மா நடுங்கிய குரலில் கேட்டார். சாமியார் உடனே பதில் சொல்லவில்லை. வீட்டின் 4 பக்கங்களையும் பார்த்தார். பிறகு மெதுவாக, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவி நீலாவோடது இல்ல என்று சொன்னார். அந்த வார்த்தை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். நீலாவோடது இல்லையா என்று ஒருவர் பதறி கேட்டார். சாமியார் தலையை அசைத்தார். பிறகு மிகவும் மெதுவாக அந்த பெயரை சொன்னார். அந்த ஆவியோட பெயர் அபி. அபி என்ற பெயர் கேட்டதும், அந்த ஒரு பெயர் வீட்டுக்குள் விழுந்ததும் கலாவதியின் முகமே மாறிவிட்டது. காவியாவும் திடீரென்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்களுடைய முகத்தில் இருந்த பயத்தை சாமியார் கவனித்தார். என்ன, இந்த பெயர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். கலாவதி உடனே தடுமாறினார். இல்ல சாமியாரே, நாங்க
அவளால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. ஏனென்றால் அபி என்ற பெயர் அவர்களுக்கு புதிதல்ல. அது அர்ஜுனின் வாழ்க்கையில் 6 வருடங்களுக்கு முன்பு வந்த ஒரு பெண்ணின் பெயர். அர்ஜுனின் முன்னாள் காதலி. ஆனால் அந்த உண்மையை சாமியார் இன்னும் சொல்லவில்லை. அவர் அந்த பழைய கதையை அறிந்திருந்தாலும் இப்போது அதை வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். காவ்யாவின் மனதில் மட்டும் பழைய நினைவுகள் ஓடத் தொடங்கின. அபி, அவள் எப்படி இங்கே வந்தாள்? அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது. கலாவதிக்கும் அதே பயம். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. நாளைக்கு அமாவாசை. சாமியார் திடீரென்று அனைவரையும் பார்த்தார். இப்போ எனக்கு முக்கியமா சொல்ல வேண்டியது வேற ஒரு விஷயம். அனைவரும் அமைதியாக அவரை பார்த்தார்கள். நாளைக்கு அமாவாசை. அந்த வார்த்தையை கேட்டதும் வீட்டில் இருந்தவர்களின் முகத்தில் மீண்டும் பதட்டம் தெரிந்தது. சாமியார் தொடர்ந்தார். அதுக்குள்ள இந்த வீட்டில் இருக்கிற அந்த சக்தியை விரட்டணும். இல்லைன்னா சிறிது நேரம் அவர் அமைதியாக இருந்தார். பிறகு இந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தரோட உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு என்றார். அந்த வார்த்தை கேட்டதும் நீலாவின் மாமியார் கண்களில் கண்ணீர் வந்தது. சாமியாரே, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்க தான் ஏதாவது பரிகாரம் சொல்லணும். கலாவதியும் பயந்த முகத்துடன், ஆமா சாமி, எங்களுக்கு எதுவுமே புரியல, என்ன செய்யணுமோ சொல்லுங்க என்று கேட்டாள். காவியாவும் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய மனதில் ஒரே ஒரு கேள்விதான். அபி உண்மையிலேயே திரும்பி வந்திருக்காளா? இங்க இல்லை, ஆசிரமத்துக்கு வாங்க. அனைவரும் பரிகாரம் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சாமியார் உடனடியாக எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர்களை பார்த்து, இப்போ இங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது என்றார். இன்றிரவு நீங்க எல்லாரும் என் ஆசிரமத்துக்கு வாங்க, அங்கேதான் முழுசா பேசலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்தார். அவர் வாசலை நோக்கி நடந்தபோது மீண்டும் திரும்பி பார்த்தார். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க, இது சாதாரணமான விஷயம் கிடையாது என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். வீட்டில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். யாராலும் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. அர்ஜுனுக்கு வந்த அந்த ரகசிய அழைப்பு. வீட்டை விட்டு வெளியே வந்த சாமியார் காரில் ஏறினார். ஆனால் அவர் உடனடியாக ஆசிரமத்திற்கு செல்லவில்லை. சில நொடிகள் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். பிறகு தனது போனை எடுத்தார். அதில் இருந்த ஒரு எண்ணை பார்த்தார். அர்ஜுன். சிறிது நேரம் தயங்கிய பிறகு கால் செய்தார். அந்த நேரத்தில் அர்ஜுன் இன்னும் ஆபீஸில் இருந்தான். போன் அடித்ததும் எடுத்தான். ஹலோ, சாமியாரா? ஆமாம் அர்ஜுன். என்னாச்சு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? சாமியார் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அர்ஜுன், நான் இப்போ உன்கிட்ட சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. அர்ஜுனின் முகம் மாறியது. என்ன சாமியாரே? நான் உன் வீட்டுல உணர்ந்தது நீ நினைக்கிற விஷயம் இல்ல. நீலா சம்பந்தப்பட்ட விஷயம் என்று நினைக்காத. அர்ஜுன் அதிர்ச்சி அடைந்தான். அப்ப யாரு? சாமியார் மெதுவாக சொன்னார். அந்த பெயரை நீ மறந்துட்டேன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த பெயர் இன்னும் உன் வாழ்க்கையை விட்டு போகவில்லை. அர்ஜுன் அமைதியாகி விட்டான். அவனுடைய மனதில் 6 வருடங்களுக்கு முன்பு புதைந்து போன ஒரு முகம் மின்னியது. அவன் குரல் நடுங்கியது. சாமியாரே, நீங்க யாரை பற்றி சொல்றீங்க? சாமியார் பதில் சொல்லாமல், இன்று இரவு ஆசிரமத்துக்கு வா, அங்கே உனக்கு எல்லா உண்மையும் சொல்றேன் என்று மட்டும் கூறிவிட்டு போனை வைத்தார். அர்ஜுன் அப்படியே போனை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய மனதில் ஒரே ஒரு பெயர் மட்டும் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அபி. 6 வருடங்களாக புதைத்து வைத்திருந்த அந்த கடந்த காலம் இப்போது அவனுடைய வீட்டின் கதவை தட்ட தொடங்கியிருந்தது. ஆனால் அர்ஜுனுக்கு தெரியாத ஒரு உண்மை இருந்தது. அபியின் கதை இங்கே முடிந்ததா? இல்லை, அவளுடைய கதையிலிருந்துதான் இந்த சாப வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம் நடந்ததா? அந்த பதில் தெரிந்தால் இந்த குடும்பத்தில் நடந்த எல்லா கொடூரங்களுக்கும் பின்னால் இருக்கும் உண்மை முழுவதுமாக மாறிவிடும். தொகுப்பு 3. இருண்ட காட்டில் காத்திருந்த மர்மம். இரவு தொடங்கிய பயணம். இரவு நேரம் ஆகிவிட்டது. அன்று முழுவதும் ஆபீஸில் வேலை செய்துவிட்டு அர்ஜுன் இறுதியாக தனது வேலையை முடித்தான். ஆபீஸ் முழுவதும் அமைதியாக இருந்தது. வழக்கமாக இருக்கும் கூட்டமும் இல்லை, சத்தமும் இல்லை. அவன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி கிளம்பினான்.
வீட்டுக்கு வந்ததும் ஏற்கனவே அனைவரும் அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அர்ஜுனின் அம்மா, அப்பா, கலாவதி, காவ்யா என அனைவரும் தயாராக இருந்தனர். சாமியார் ஆசிரமத்திற்கு இன்றிரவே போகணும்னு சொல்லியிருக்காரே, எல்லாரும் கிளம்பலாமா என்று அர்ஜுனின் அப்பா கேட்டார். அர்ஜுன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அவனுடைய மனதில் இன்னும் சாமியார் போனில் சொன்ன வார்த்தைகள் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பெயர் இன்னும் உன் வாழ்க்கையை விட்டு போகவில்லை அபி. அந்த பெயரை நினைத்தவுடனே அவனுடைய மனதில் 6 வருடங்களுக்கு முன்பு புதைந்து கிடந்த சில நினைவுகள் மீண்டும் தோன்றின. ஆனால் அவற்றை யாரிடமும் சொல்லாமல் சரி கிளம்பலாம் என்று மட்டும் சொன்னான். ஆசிரமத்தை நோக்கிய மர்ம பயணம். அனைவரும் காரில் ஏறினார்கள். குழந்தைகளை மட்டும் வீட்டிலேயே விட்டு செல்ல முடிவு செய்தார்கள். அவர்களை பார்த்து கொள்ள செவிலியர்கள் இருந்ததால் குழந்தைகளை பற்றிய கவலை சற்று குறைந்திருந்தது. கார் மெதுவாக நகரத் தொடங்கியது. முதலில் நகரத்தின் தெருக்கள், பிறகு ஆள் நடமாட்டம் குறைந்த சாலைகள், அதற்கு பிறகு முழுவதுமாக இருள் சூழ்ந்த பாதை. அர்ஜுன் காரை ஓட்டி கொண்டிருந்தான். அவனுடைய அப்பா முன்னிருக்கையில் அமர்ந்திருந்தார். பின்னால் அம்மா, கலாவதி, காவ்யா. சில நிமிடங்கள் யாரும் பேசவில்லை. கார் மட்டும் இருளை கிழித்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. இருண்ட காடு. சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தார்கள். இருபுறமும் உயரமான மரங்கள், சாலையின் ஓரங்களில் அடர்ந்த புதர்கள். காரின் ஹெட்லைட்ஸ் வெளிச்சம் விழும் இடம் வரை மட்டுமே பாதை தெரிந்தது. அதற்கப்பால் முழுக்க இருள். இந்த வழியில்தான் ஆசிரமம் இருக்கா என்று அர்ஜுனின் அம்மா பயத்துடன் கேட்டார். ஆமாம், இந்த ஷார்ட்கட்ல போனா சீக்கிரம் போயிடலாம் என்று அர்ஜுனின் அப்பா சொன்னார். அந்த நேரத்தில் திடீரென்று சடசடவென்று மலைத்துளிகள் காரின் கண்ணாடியில் விழ ஆரம்பித்தன. சில நொடிகளிலேயே மழை வேகமாக பெய்ய தொடங்கியது. வானத்தில் பெரிய இடி, டமார். அனைவரும் திடுக்கிட்டனர். அதற்கு பிறகு ஒரு பெரிய மின்னல். அந்த மின்னலின் வெளிச்சத்தில் ஒரு நொடிக்கு மட்டும் அந்த காட்டுப்பாதை முழுவதும் தெளிவாக தெரிந்தது. மீண்டும் இருள், மழை, இடி, மின்னல். அர்ஜுன் கொஞ்சம் மெதுவா போப்பா என்று அவனுடைய அம்மா சொன்னார். சரி அம்மா என்று அர்ஜுன் வேகத்தை குறைத்தான். மழை இன்னும் அதிகமாகி கொண்டிருந்தது. கண்ணாடியில் விழும் மலைத்துளிகளால் முன்னால் இருப்பது சரியாக தெரியவில்லை. அர்ஜுன் முழு கவனத்தோடு காரை ஓட்டி கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று காரின் ஹெட்லைட்ஸ்க்கு முன்னால் ஒரு கருப்பு உருவம், ஒரு மனிதனைப் போல இருந்தது. ஆனால் அது அசையவே இல்லை. அர்ஜுன் என்று அனைவரும் ஒரே நேரத்தில் கத்தினர். அர்ஜுன் அதிர்ச்சியில் பிரேக் போட முயன்றான். ஆனால் மழையால் சாலை வழுக்கலாக இருந்தது. கார் அந்த உருவத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நொடியில் அர்ஜுன் ஸ்டீரிங்கை திருப்பினான். கார் சாலையின் ஓரத்தில் சறுக்கியது. அனைவரும் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டனர். ஒரு பெரிய சத்தம். கார் ஒரு மரத்தை உரசி கொண்டு நின்றது. சில நொடிகள் யாரும் பேசவில்லை. அனைவரும் உயிருடன் இருக்கிறார்களா என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எல்லாரும் ஓகேவா என்று அர்ஜுன் மூச்சு திணறியபடி கேட்டான். ஆமா, நான் ஓகே என்று ஒவ்வொருவரும் பதில் சொன்னார்கள். அர்ஜுன் உடனே முன்பக்க கண்ணாடியை பார்த்தான். அந்த கருப்பு உருவம் அங்கே இல்லை. சாலையும் காலியாக இருந்தது. அவன் சில நொடிகள் அதையே பார்த்து கொண்டிருந்தான். நான் பார்த்தது உண்மையா என்று அவனுக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். வீட்டில் குழந்தைகளுடன் செவிலியர்கள். அதே நேரத்தில் வீட்டில் குழந்தைகள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். செவிலியர்கள் இருவரும் குழந்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். வெளியில் மழை சத்தம், ஜன்னலுக்கு வெளியே காற்றின் சத்தம். ஆனால் வீட்டுக்குள் குழந்தைகள் மட்டும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு அறையின் கதவு மெதுவாக அசைந்தது. கிரிச்! செவிலியர்களில் ஒருவர் திரும்பி பார்த்தார். யாரும் இல்லை, காட்டுதான் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் குழந்தைகளை பார்த்தார். அவளுக்கு தெரியவில்லை, அந்த வீட்டுக்குள் ஏற்கனவே ஏதோ ஒன்று விழித்து கொண்டிருந்தது. இறுதியாக ஆசிரமத்தை அடைந்தார்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு அர்ஜுன் மீண்டும் காரை ஓட்டத் தொடங்கினான். அனைவரும் அமைதியாக இருந்தனர்.
யாருக்கும் அந்த கருப்பு உருவத்தை பற்றி பேச துணிவே இல்லை. சிறிது நேரத்தில் தொலைவில் ஆசிரமத்தின் விளக்குகள் தெரிந்தன. கார் அங்கே சென்று நின்றதும் அனைவரும் நிம்மதியாக மூச்சு விட்டனர். சாமியார் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் உள்ளே சென்றதும், வழியில ஏதாவது நடந்ததா என்று சாமியார் கேட்டார். அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு நடந்த அனைத்தையும் சொன்னான். காட்டுக்குள்ள போகும்போது திடீர்னு ஒரு கருப்பு உருவம் காருக்கு முன்னாடி வந்தது. நாங்க எல்லாரும் பார்த்தோம். கார் ஆல்மோஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆனா அடுத்த நொடியே அந்த உருவம் காணாம போயிடுச்சு. சாமியார் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அர்ஜுனின் அம்மாவும், சாமி நாங்களும் பார்த்தோம், அது மனித உருவம் மாதிரி இருந்துச்சு என்று சொன்னார். சாமியார் கண்களை மூடினார். பிறகு மெதுவாக சொன்னார், அது உங்களை பயமுறுத்துவதற்கான முதல் எச்சரிக்கை. அமாவாசை பரிகாரம். சாமியார் அனைவரையும் உட்கார வைத்தார். நாளைக்கு அமாவாசை. அந்த நாளுக்கு முன்னாடி இந்த வீட்டை சுற்றி இருக்கும் சக்தியை கட்டுப்படுத்தணும் என்றார். பிறகு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். குழந்தைகளை மட்டும் நாளைக்கு வீட்டில் வைக்காதீங்க. அவர்களை உங்க நெருங்கிய சொந்தக்காரர்கள் வீட்டிலாவது வைங்க. இல்லைன்னா பாதுகாப்பான ஒரு ஹோட்டல்ல தங்க வைங்க. குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூடாது. அர்ஜுன் உடனே, ஏன் சாமியாரே, குழந்தைகளுக்கு என்ன ஆபத்து என்று கேட்டான். சாமியார் நேரடியாக பதில் சொல்லவில்லை. நீங்க பெரியவர்கள் மட்டும் வீட்டில் இருக்கணும். நாளைக்கு இரவு ஒரு பெரிய பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கும் என்று சொன்னார். பின்னர் அர்ஜுனை மட்டும் அருகில் அழைத்தார். அவனுடைய காதருகில் ஏதோ ரகசியமாக சொன்னார். அர்ஜுனின் முகம் உடனே மாறியது. சாமியாரே, அது உண்மையா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். நான் சொன்னதை யாரிடமும் இப்ப சொல்லாதே என்று மட்டும் சாமியார் கூறினார். அர்ஜுனுக்கு மட்டும் தெரிந்த அந்த ரகசியம் என்ன? அது அடுத்தடுத்து நடக்க போகும் சம்பவங்களின் மிகப்பெரிய காரணமாக மாறப்போகிறது. பரிகாரத்திற்கான ஏற்பாடுகள். அந்த இரவே அனைவரும் வீட்டிற்கு திரும்பினர். சாமியார் கொடுத்திருந்த பொருட்களின் பட்டியலை வைத்து ஒவ்வொன்றாக ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தார்கள். பூஜை அறை சுத்தம் செய்யப்பட்டது. வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டன. தேவையான பூஜை பொருட்கள் வாங்கப்பட்டன. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சாமியார் சொல்லியபடி சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அர்ஜுனின் அம்மா மட்டும் மனதில் ஒரே ஒரு பிரார்த்தனையுடன் இருந்தார். என் குடும்பத்துக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு பெரிய இரவு தொடங்கியிருந்தது. அமாவாசை இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த வீட்டின் இருள் ஏற்கனவே விழித்துவிட்டது. தொகுப்பு 4. அமாவாசை இரவின் கோரமான தொடக்கம். அந்த நாள் முழுவதும் வீட்டில் ஒரு விதமான பதற்றம் நிலவிக்கொண்டே இருந்தது. காலை முதலே ஏதோ சரியில்லாதது போல இருந்தது. வீட்டை சுற்றி வழக்கமாக கேட்கும் சத்தங்கள் கூட அன்று வித்தியாசமாக தோன்றின. வாசலில் இருந்த காக்கைகள் காரணமே இல்லாமல் சத்தமிட்டு பறந்தன. சிறிது நேரத்தில் தோட்டத்தின் ஓரத்தில் ஒரு கருப்பு பூனை இறந்து கிடந்தது. அதை பார்த்த வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இது என்னடா இப்படி இருக்கு என்று அர்ஜுனின் அம்மா பயத்துடன் கேட்டார். கலாவதி உடனே, எதுவும் இல்லம்மா, பூனைதான், ஏதாவது விஷம் சாப்பிட்டு இருக்கும் என்று சமாளிக்க முயன்றாள். ஆனால் அவள் குரலிலேயே பயம் தெரிந்தது. அந்த வீட்டில் நடக்க போகும் விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. மாலை நேரம் வந்ததும் வானம் திடீரென்று இருண்டது. காற்று பலமாக வீசத் தொடங்கியது. வீட்டை சுற்றி இருந்த மரங்களின் கிளைகள் ஒன்றோடொன்று உரசிக்கொண்டு பயங்கரமான சத்தத்தை ஏற்படுத்தின. அந்த நேரத்தில்தான் சாமியார் வீட்டிற்குள் வந்தார். அவருடைய முகம் வழக்கத்தை விட மிகவும் தீவிரமாக இருந்தது. நேரம் நெருங்கிடுச்சு என்று மெதுவாக சொன்னார். அவர் கொண்டு வந்திருந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து ஒவ்வொன்றாக தயார் செய்ய ஆரம்பித்தார். பிறகு அர்ஜுனை தனியாக அழைத்தார். அர்ஜுன், நான் சொல்றத நல்லா கேளு. இன்னைக்கு இரவு எது நடந்தாலும் இந்த பூஜை அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. அர்ஜுன் குழப்பத்துடன் அவரை பார்த்தான். என்ன சாமி, இவ்வளவு பயமா சொல்றீங்க? சாமியார் அவன் கண்களை நேராக பார்த்தார். வெளியிலிருந்து உனக்கு தெரிஞ்ச குரல் கேட்டாலும் வரக்கூடாது. யாராவது உன்னை அழைத்தாலும் வரக்கூடாது. உனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அழுகிற மாதிரி கேட்டாலும் கூட கதவை திறக்க கூடாது.
அர்ஜுனுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்தது. ஏன்? சாமியார் உடனே பதில் சொல்லவில்லை. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியே வந்தா உன் உயிருக்கு ஆபத்து. அந்த வார்த்தை அர்ஜுனை அதிர்ச்சி அடைய செய்தது. அதற்குள் வீட்டில் பரிகாரத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. சாமியார் கலாவதியை அழைத்தார். இந்த பரிகாரத்தை நீதான் செய்யணும். கலாவதி பதறினாள். நானா? ஆமாம், நீ செய்ய வேண்டியதை நான் சொல்றேன். நடுவுல எதுவும் நிறுத்தக்கூடாது. கலாவதி பயந்து கொண்டே பூஜைக்கு முன் அமர்ந்தாள். அர்ஜுன் மட்டும் பூஜை அறைக்குள் சென்றான். கதவு மூடப்பட்டது. வெளியில் மந்திரங்கள் ஒலிக்க தொடங்கின. அந்த நேரத்தில் வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்தன. சில நிமிடங்களில் மழை கொட்டத் தொடங்கியது. இடி மின்னல், வீட்டின் ஜன்னல்கள் கூட அதிர்ந்தன. கலாவதி மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல முயன்றாள். ஆனால் அவளுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சாமி, எனக்கு பயமா இருக்கு. எதுவாக இருந்தாலும் நிறுத்தாதே என்று சாமியார் கடுமையாக சொன்னார். அடுத்த நொடி டமார்! வீட்டின் மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டது. வீடு முழுவதும் இருளில் மூழ்கியது. சாமி, யாரும் பயப்படாதீங்க என்று சாமியார் குரல் கொடுத்தார். ஆனால் அந்த இருளுக்குள் இருந்து வேறொரு சத்தம் கேட்டது. முதலில் மெதுவாக, பிறகு அந்த சத்தம் அதிகரித்தது. யாரோ உயிரை காப்பாற்றிக் கொள்ள கதறுவது போல அந்த அலறல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. கலாவதி பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். காவியாவும் நடுங்க ஆரம்பித்தாள். அர்ஜுன் பூஜை அறைக்குள் இருந்து அந்த சத்தத்தை கேட்டான். அவன் கதவை நோக்கி பார்த்தான். அவனுடைய மனதில் ஒரே கேள்வி, யார் அலறது? அந்த சத்தம் மெதுவாக ஒரு பெண்ணின் குரலாக மாறியது. அர்ஜுன்! அர்ஜுனின் இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. அது நீலாவின் குரலை போல இருந்தது. அவன் உடனே கதவின் அருகே சென்றான். நீலா! அவன் கதவை திறக்க கையை நீட்டினான். ஆனால் சாமியார் முன்பு சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. எந்த காரணத்துக்காகவும் வெளியே வரக்கூடாது. அவன் கையை மெதுவாக பின்னால் எடுத்துக்கொண்டான். வெளியில் அந்த குரல் மீண்டும் கேட்டது. அர்ஜுன், என்னை காப்பாத்து! அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவன் கதவை திறக்கவில்லை. அதே நேரத்தில் பூஜை அறைக்கு வெளியே இருந்து கலாவதியின் முன் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் திடீரென்று ஒன்றன் பின் ஒன்றாக கீழே விழத் தொடங்கின. டங், டமார், சர்! அனைவரும் கண்களை மூடிக்கொண்டார்கள். சில வினாடிகள் முழு அமைதி. மழையின் சத்தம் கூட கேட்கவில்லை. பிறகு சாமியார் மெதுவாக, இப்ப கண்ணை திறங்க என்றார். அனைவரும் கண்களை திறந்தார்கள். அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை உறைய வைத்தது. பூஜைக்காக ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்த அனைத்து பொருட்களும் அறை முழுவதும் சிதறி கிடந்தன. ஒரு மூலையில் இருந்த விளக்கு தரையில் கிடந்தது. பூஜை தட்டு கவிழ்ந்திருந்தது. மலர்கள் அறை முழுவதும் சிதறியிருந்தன. நாற்காலிகள் நகர்ந்திருந்தன. ஜன்னல்கள் திறந்து மூடிக்கொண்டிருந்தன. வீடு முழுவதுமே யாரோ உள்ளே புகுந்து எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றியது போல இருந்தது. கலாவதி நடுங்கியபடி சாமியாரை பார்த்தாள். சாமி, இது என்ன? சாமியார் எதுவும் பேசாமல் தரையில் சிதறி கிடந்த பொருட்களை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய முகத்தில் இருந்த பயம் அங்கே இருந்த அனைவரையும் விட அதிகமாக இருந்தது. அவர் மெதுவாக ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். இது நாம நினைச்சதை விட பெரிய சக்தி. அந்த வார்த்தையுடன் பூஜை அறைக்குள் இருந்த அர்ஜுனின் கதவு திடீரென்று 3 முறை தட்டப்பட்டது. டக் டக் டக். அர்ஜுன் உறைந்து போனான். வெளியில் யாரும் இல்லை. ஆனால் கதவுக்கு அப்பால் இருந்து மீண்டும் ஒரு பெண்ணின் குரல். அர்ஜுன்! அந்த இரவு இன்னும் முடியவில்லை. உண்மையான பயங்கரம் இப்போதுதான் தொடங்கியது. தொகுப்பு 5. அது நீலா இல்லை, அபி. பூஜை அறைக்கு வெளியே கேட்ட அந்த குரல். டக் டக் டக். பூஜை அறையின் கதவு மீண்டும் 3 முறை தட்டப்பட்டது. அர்ஜுன் அப்படியே கதவை பார்த்து கொண்டு நின்றான். சாமியார் ஏற்கனவே சொல்லியிருந்தார், என்ன நடந்தாலும் வெளியே வராதே. ஆனால் கதவுக்கு மறுபுறம் கேட்ட குரல் அவனுடைய இதயத்தை உடைக்கும் அளவுக்கு பரிச்சயமானதாக இருந்தது.
அர்ஜுன்! அவன் கண்களில் கண்ணீர் திறந்தது. யார் என்று நடுங்கிய குரலில் கேட்டான். சில நொடிகள் அமைதி. பிறகு அந்த குரல் மீண்டும் கேட்டது. அர்ஜுன், கதவு தெரிந்து வெளியே வா, என்னை காப்பாத்து. அர்ஜுன் மூச்சு வேகமாகியது. அது நீலாவின் குரல் போலவே இருந்தது. நீலா, நீயா? அர்ஜுன் கதவுக்கு அருகில் சென்றான். ஆனால் கதவை திறக்கவில்லை. நீ யார் என்று கேட்டான். அந்த உருவம் மெதுவாக சிரித்தது. என்ன மறந்துட்டியா அர்ஜுன்? நான் யாருன்னு உனக்கே தெரியும். அர்ஜுனின் இதயம் வேகமாக துடித்தது. நீ நீலாவா? சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பிறகு அந்த குரல், ஆமாம், நான் தான் நீலா என்றது. அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் வந்தது. பொய் சொல்லாதே, நீ உண்மையிலேயே நீலாவா? ஆமாம் அர்ஜுன், நான் தான் உன்னோட நீலா. நீ தான் என்னோட கணவன் என்று அந்த உருவம் மிகவும் பாசமாக பேச ஆரம்பித்தது. அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நீலா உயிருடன் இருந்தபோது அர்ஜுனிடம் பேசியது போலவே இருந்தது. அர்ஜுன் சில நொடிகள் குழம்பி போனான். அர்ஜுனின் கடைசி சோதனை. அர்ஜுன் தன்னுடைய கண்ணீரை துடைத்து கொண்டான். சரி, நீ உண்மையிலேயே நீலாவா இருந்தா? அவன் சிறிது நேரம் யோசித்தான். நான் உன்னை எப்படி செல்லமா கூப்பிடுவேன் என்று கேட்டான். அந்த கேள்வி கேட்டதும் வெளியே இருந்த உருவம் சில நொடிகள் அமைதியாகி விட்டது. அர்ஜுன் பதிலை எதிர்பார்த்து நின்றான். அவனுக்கு தெரியும், இந்த கேள்விக்கான பதில் அந்த உருவத்துக்கு தெரியக்கூடாது. ஏனென்றால் அது அவர்களுக்குள் மட்டும் இருந்த ஒரு விஷயம். உயிரோடு இருந்தபோது அர்ஜுன் நீலாவை செல்லமாக அம்மோ அம்மோ என்று அழைப்பான். அது இருவருக்கும் மட்டும் தெரிந்த ஒரு அழகான நினைவு. ஆனால் அந்த உருவம் திடீரென்று, நீ என்னை செல்லம்மா, குட்டி குட்டி என்று அழைப்பியே என்றது. நீ நீலா இல்ல, அந்த ஒரு வார்த்தை போதும். அர்ஜுனின் முகம் உடனே மாறியது. அவனுடைய கண்ணீர் நின்றது. அவன் கதவிலிருந்து ஒரு அடி பின்னால் நகர்ந்தான். நீலா, நான் உன்னை அப்படி கூப்பிடவே மாட்டேன். வெளியில் இருந்த உருவம் அமைதியாகி விட்டது. அர்ஜுனின் குரல் இப்போது பயத்தால் நடுங்கவில்லை, அதில் கோபம் இருந்தது. நீ நீலா இல்லை. சில நொடிகள் அமைதி. அர்ஜுன் மீண்டும் சொன்னான், நீ அபி. அந்த பெயர் உச்சரிக்கப்பட்ட அடுத்த நொடியே வீட்டை அதிர வைத்த அந்த அலறல். ஆ! வீடு முழுவதையும் கிழித்தெறிவது போல ஒரு பயங்கரமான அலறல் கேட்டது. கதவுகள் அதிர்ந்தன. ஜன்னல்கள் படபடவென்று அடித்து கொண்டன. பூஜை அறையில் இருந்த விளக்கின் தீப்பிழம்பு திடீரென்று நீளமாக எரிந்தது. கீழே இருந்த அனைவரும் பயத்தில் காதுகளை மூடிக்கொண்டார்கள். கலாவதி பயத்தில் பின்னால் நகர்ந்தாள். சாமி என்று கத்தினாள். காவியா அழத் தொடங்கினாள். அர்ஜுனின் அம்மா நடுங்கியபடி மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் சாமியார் மட்டும் அமைதியாக மாடிப்படியை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் ஒரு அதிர்ச்சி. இது நான் நினைச்ச மாதிரி இல்ல என்று அவர் மெதுவாக சொன்னார். மாடிப்படியில் தோன்றிய அந்த நிழல், அந்த நேரத்தில் டப் ஒரு சத்தம் மாடிப்படியிலிருந்து கேட்டது. அனைவரும் ஒரே நேரத்தில் மேலே பார்த்தார்கள். மாடிப்படியின் மேல் பகுதியில் ஒரு கருப்பு நிழல் நின்று கொண்டிருந்தது. முதலில் முகம் தெரியவில்லை, உடல் மட்டும் தெரிந்தது. அது அசையாமல் நின்றது. ஒரு சில நொடிகள் முழு வீடும் அமைதியாகிவிட்டது. பிறகு அந்த உருவம் முதல் படியில் காலை வைத்தது. டக்! மற்றொரு படி. டக்! மீண்டும் ஒரு படி. டக்! அந்த காலடி சத்தம் மட்டும் வீடு முழுவதும் எதிரொலித்தது. கீழே இருந்தவர்கள் யாராலும் அசைய முடியவில்லை. மெதுவாக வெளிப்பட்ட அந்த உருவம் மாடிப்படியிலிருந்து மெதுவாக இறங்கியது. அதன் நீண்ட கூந்தல் முகத்தின் ஒரு பகுதியை மறைத்திருந்தது. அதன் ஆடைகள் மழையில் நனைந்தது போல இருந்தன. முகம் முழுவதும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அவள் நடந்து வரும் விதத்தில் ஒரு அசாதாரணமான அமைதி இருந்தது. அது ஓடவில்லை, அவசரப்படவில்லை. மெதுவாக ஒவ்வொரு பொடியாக கீழே வந்து கொண்டிருந்தது. கலாவதி நடுங்கியபடி காவியாவின் கையை பிடித்து கொண்டாள். அது அது யாரு என்று காவியா அழுது கொண்டே கேட்டாள். கலாவதியால் பதில் சொல்ல முடியவில்லை. சாமியார் மட்டும் அந்த உருவத்தை பார்த்து கொண்டிருந்தார்.
அவருடைய கையில் இருந்த மந்திர பொருட்கள் கூட நடுங்கிக் கொண்டிருந்தன. அவள் வந்துட்டா. அந்த உருவம் கடைசி படியையும் இறங்கியது. இப்பொழுது அவளுடைய முகம் சிறிது வெளிச்சத்தில் தெரிந்தது. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அர்ஜுன் மட்டும் பூஜை அறைக்குள் இருந்து அந்த உருவத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் பயமும் குழப்பமும் கலந்திருந்தது. அந்த உருவம் மெதுவாக தலையை உயர்த்தியது. அவளுடைய பார்வை நேராக அர்ஜுனின் பூஜை அறை கதவை நோக்கி சென்றது. சாமியார் மெதுவாக பின்னால் நகர்ந்தார். அவருடைய உதடுகளில் இருந்து ஒரு வார்த்தை மட்டும் வெளியே வந்தது, அபி. அந்த பெயர் கேட்டவுடன் அந்த உருவத்தின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. ஆனால் அது உண்மையிலேயே அபியா, அல்லது அபியின் பெயரை பயன்படுத்தி வேறு யாரோ இந்த வீட்டை ஆட்டி படைக்கிறார்களா? அந்த இரவின் உண்மை இன்னும் வெளிவரவில்லை. அமாவாசை இரவு இன்னும் பாதிதான் முடிந்திருந்தது. தொகுப்பு 6. அபியின் மறைக்கப்பட்ட கடந்த காலம். சாமியார் அந்த உருவத்தை பார்த்த அந்த நொடியில் அவருடைய முகமே மாறிப்போனது. அவர் சில நொடிகள் அப்படியே அசையாமல் நின்றார். கண்கள் அந்த உருவத்தின் மீதே இருந்தது. அடுத்த நொடியே அவருடைய கண்களில் கண்ணீர் வழிந்தது. அபி. அந்த ஒரு வார்த்தை அங்கே இருந்த எல்லாரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அர்ஜுனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. சாமியாரே, உங்களுக்கு இந்த உருவத்தை தெரியுமா என்று நடுங்கிய குரலில் கேட்டான். சாமியார் உடனே பதில் சொல்லவில்லை. அவருடைய கண்களுக்கு முன்னால் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்ற ஆரம்பித்தன. 6 வருடங்களுக்கு முன்பு. அப்போது அபி ஒரு இளம் பெண். அம்மா இல்லாமல் தன்னுடைய அப்பாவான அந்த சாமியாரின் அரவணைப்பில் வளர்ந்தவள். வாழ்க்கையில் பெரிய வசதிகள் எதுவும் இல்லாவிட்டாலும் அவளுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அர்ஜுனுடன் சேர்ந்து வாழ வேண்டும். அர்ஜுனும் அபியும் பள்ளி காலத்திலிருந்தே ஒருவரை ஒருவர் விரும்ப ஆரம்பித்தார்கள். அந்த வயதில் ஆரம்பித்த அந்த சிறிய நட்பு காலப்போக்கில் உண்மையான காதலாக மாறியது. கல்லூரி சென்ற பிறகும் அவர்களுடைய காதல் இன்னும் ஆழமானது. அது சாதாரண காதல் இல்லை. நான் உன்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன், நம்ம வாழ்க்கை முழுக்க சேர்ந்து இருப்போம் என்று ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்திருந்தார்கள். அபிக்கு அர்ஜுனுடன் ஒரு அழகான குடும்பம் அமைக்க வேண்டும் என்ற ஆசை. அர்ஜுனை போலவே அழகான குழந்தைகள் பிறக்க வேண்டும். அர்ஜுனுடன் சேர்ந்து அவனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய அலுவலகத்திலும் ஒரு நல்ல இடத்தில் வேலை செய்ய வேண்டும். அதிலும் முக்கியமாக தன்னுடைய அப்பாவான சாமியாரை தனியாக விட்டுவிடக்கூடாது. அவரை நல்ல முறையில் பார்த்து கொண்டு அவருடைய ஆசிரமத்துக்கும் உதவி செய்து என் அப்பாவும் நம்ம குடும்பத்தோட ஒருத்தராய் இருக்கணும் என்பதுதான் அபியின் பெரிய ஆசை. அவளுடைய உலகமே அர்ஜுனாகவும் அவளுடைய அப்பாவாகவும் இருந்தது. அந்த ரகசியம் வெளியான நாள் அபியின் காதலை அவளுடைய நெருங்கிய தோழியான ஸ்ரேயா அறிந்து கொண்டாள். ஸ்ரேயா அபியின் வீட்டுக்கு அருகிலேயே வசித்தவள். அதே நேரத்தில் அவள் காவியாவின் கல்லூரி வகுப்பு தோழியும் கூட. அபி தன்னுடைய காதலை ஸ்ரேயாவிடம் முழுமையாக நம்பிக்கையுடன் சொல்லிவிட்டாள். அர்ஜுன் தான் என் வாழ்க்கை என்று அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் ஸ்ரேயா கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் ஸ்ரேயாவின் மனதில் அந்த விஷயம் வேறு விதமாக பதிந்தது. அபிக்கு கிடைத்திருந்த அந்த காதலை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை எப்படி கனவு காண முடியும் என்ற எண்ணம் அவளுக்குள் உருவானது. அந்த ரகசியத்தை தனக்குள் வைத்து கொள்ளாமல் ஸ்ரேயா நேராக காவ்யாவிடம் சென்று அனைத்தையும் சொல்லிவிட்டாள். அர்ஜுனும் அபியும் பல வருடங்களாக காதலித்து வருகிறார்கள். திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள். அபியின் எதிர்கால கனவுகள் என்ன, எல்லாவற்றையும் காவ்யாவிடம் சொல்லிவிட்டாள். காவ்யாவுக்கும் கலாவதிக்கும் கிடைத்த வாய்ப்பு. இந்த செய்தி காவ்யாவின் காதுகளுக்கு சென்ற அந்த நொடியில் அவளுடைய முகமே மாறியது. ஏனென்றால் காவ்யாவுக்கும் அர்ஜுன் மீது ஆசை இருந்தது. அர்ஜுனை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க அவள் தயாராக இல்லை. கலாவதியும் இதை ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கவில்லை. இருவரும் தனியாக அமர்ந்து பேச ஆரம்பித்தார்கள். அவங்க காதல் கல்யாணமா மாறுவதற்கு முன்னாடியே இதை நிறுத்தணும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் உருவானது. அந்த இரவு இருவரும் சேர்ந்து ஒரு பெரிய சதி திட்டத்தை உருவாக்க ஆரம்பித்தார்கள். அந்த திட்டம் வெறும் காதலை பிரிப்பதற்கான திட்டம் இல்லை.
அது அபியின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகும் ஒரு திட்டம். ஆனால் அந்த திட்டத்தின் முழு உண்மை என்ன? அபி உண்மையில் எப்படி அந்த வாழ்க்கையை இழந்தாள்? அர்ஜுன் எப்படி அவளை விட்டு வேறு வாழ்க்கைக்குள் சென்றான்? இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவளுடைய ஆவி ஏன் திரும்பி வந்தது? அதற்கு பின்னால் யார் இருந்தார்கள்? எல்லாவற்றுக்கும் விடை இன்னும் இருளுக்குள் மறைந்திருந்தது. அடுத்த தொகுப்பில் காவியாவும் கலாவதியும் சேர்ந்து போட்ட அந்த கொடூரமான திட்டம் எப்படி தொடங்கியது என்பதை பார்க்கலாம். தொகுப்பு 7. அபியின் காதலும் 6 வருடங்களுக்கு பிறந்த சாபமும். காலம் கொஞ்சம் பின்னோக்கி நகர்ந்தது. அர்ஜுனும் அபியும் காதலித்த அந்த நாட்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத அழகான காலம். பள்ளி பருவத்திலிருந்தே ஒருவரை ஒருவர் விரும்பியவர்கள். கல்லூரிக்கு சென்ற பிறகு அந்த காதல் இன்னும் ஆழமானது. அர்ஜுனுக்கு அபி என்றால் உயிர், அபிக்கும் அர்ஜுன் என்றால் அதைவிட அதிகம். கல்லூரி முடிந்ததும் திருமணம் செய்து கொண்டு ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் இருவருடைய கனவு. அபிக்கு இன்னொரு பெரிய ஆசையும் இருந்தது. அர்ஜுனோட சேர்ந்து வாழணும், அவனை போலவே அழகான குழந்தைகளை பெற்றுக்கணும், அவருடைய அப்பாவையும் தனியா விட்டு விடக்கூடாது, அவரை நம்ம கூடவே நல்லா பார்த்துக்கணும். அவள் அடிக்கடி அர்ஜுனிடம் இதைத்தான் சொல்லுவாள். அந்த அளவுக்கு அவர்களுடைய காதல் உண்மையானதாக இருந்தது. ஆனால் அந்த காதலை பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு கண்கள் இருந்தன. அது காவியாவின் கண்கள். காவியாவுக்கு அர்ஜுன் மீது சிறு வயதிலிருந்தே ஒரு ஆசை இருந்தது. அர்ஜுனை தன்னுடையவனாக நினைத்து கொண்டிருந்தாள். அபி அவனுடைய வாழ்க்கையில் வந்ததை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒரு நாள் அபியின் நெருங்கிய தோழியான ஸ்ரேயாவுக்கு அபி தன்னுடைய காதலை பற்றிய எல்லா விஷயங்களும் சொல்லிவிட்டாள். ஸ்ரேயா, அர்ஜுன் தான் என் வாழ்க்கை, அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவரோட அப்பாவையும் நான் நல்லா பார்த்துக்கணும். அபி அந்த வார்த்தைகளை முழு நம்பிக்கையோடு சொன்னாள். ஆனால் அந்த நம்பிக்கைதான் அவளுக்கு மிக பெரிய ஆபத்தாக மாறப்போகிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஸ்ரேயா அபியின் தோழி என்றாலும் காவ்யாவுடன் நெருக்கமாக இருந்தாள். அபி சொன்ன விஷயங்கள் அனைத்தும் காவ்யாவிடம் சென்று சேர்ந்தன. காவ்யாவுக்கு அந்த செய்தி கிடைத்ததும் அவளுடைய மனசு கொதித்தது. அர்ஜுனை என்னிடமிருந்து யாரும் பிரிக்க கூடாது என்று முடிவு செய்தாள். அதற்காக காவ்யாவும் அவளுடைய அம்மாவும் ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினார்கள். முதலில் ஸ்ரேயாவை தங்களுடைய பக்கம் இழுத்தார்கள். பணத்தை கொடுத்து அவளை சம்மதிக்க வைத்தார்கள். ஒரு நாள் ஸ்ரேயா அபியிடம், அபி, நீ எப்பவும் வீட்டிலேயே இருக்கிற, ஒரு சின்ன பார்ட்டி தான், கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம், நான் உன்னை பத்திரமா வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறேன் என்று ஆசை காட்டினாள். அபிக்கு பாட்டி, பப்பு போன்ற இடங்களே பிடிக்காது. அவள் தயங்கினாள். எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லையே என்றாள். அதனால்தான் சொல்றேன், ஜஸ்ட் கொஞ்ச நேரம், நீ என்ன நம்ப மாட்டியா என்று ஸ்ரேயா தொடர்ந்து சமாதானப்படுத்தினாள். இறுதியில் அவள் அவளை நம்பி வந்தாள். ஆனால் அது ஒரு பார்ட்டி இல்லை, அது அபிக்காக போடப்பட்ட ஒரு வலை. அங்கே சென்றதும் அபிக்கு அந்த சூழ்நிலை பிடிக்கவில்லை. சுற்றிலும் சத்தம், மது, கொண்டாட்டம் என்று இருந்தது. அவள் உடனே ஸ்ரேயாவிடம், நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்றாள். ஆனால் அதற்குள் காவ்யாவின் திட்டம் செயல்பட தொடங்கிவிட்டது. அபியை அங்கிருந்து தனியாக அழைத்து சென்றார்கள். அவளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. என்னை எங்கு கூட்டிட்டு போறீங்க என்று பயத்துடன் கேட்டாள். ஆனால் பதில் இல்லை. சிறிது நேரத்தில் அவளை ஒரு அறைக்குள் அடைத்து வைத்தார்கள். அங்கே காவ்யா வந்தாள். அபி அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள். காவ்யா, நீ இங்க என்ன பண்ற? காவ்யாவின் முகத்தில் எந்த இரக்கமும் இல்லை. அர்ஜுன் உன்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றாள். அப்போதுதான் அபிக்கு உண்மை புரிந்தது. அவள் ஏமாற்றப்பட்டு விட்டாள். அவள் காப்பாற்றிக் கொள்ள முயன்றாள். ஆனால் காவ்யாவின் திட்டம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தது. அபியின் உயிர் பறிக்கப்பட்டது. அடுத்த நாள் ஒரு சாலையோரத்தில் அபியின் உயிரற்ற உடல் கிடந்தது. செய்தி கேட்டு அவளுடைய அப்பா ஓடி வந்தார். அந்த காட்சியை பார்த்தவுடன் அவர் உடைந்து போனார். என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாளே என்று கதறி அழுதார். அபிதான் அவருடைய உலகம். அவளுக்கு பிறகு அவருக்கு யாருமே இல்லை. ஆனால் ஒரு தந்தையாக அவரால் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் பொண்ணை நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று அவர் சத்தியம் செய்தார்.
அதன் பிறகு அவர் சாதாரண வாழ்க்கையை விட்டுவிட்டார். ஆவிகள், மந்திரங்கள், பழைய சாஸ்திரங்கள் என்று தேடத் தொடங்கினார். பல இடங்களுக்கு சென்றார். பலரிடமும் கற்றுக்கொண்டார். பல இரவுகளை தூக்கமின்றி கழித்தார். அவருடைய ஒரே நோக்கம், எப்படியாவது என் மகளின் ஆவியை மீண்டும் அழைக்க வேண்டும். 6 வருடங்கள் கடந்தன. ஒரு அமாவாசை இரவு, அபி அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே அவர் ஒரு பெரிய சடங்கை தொடங்கினார். சுற்றிலும் இருள், காற்று கூட அசையாமல் இருந்தது. அவர் கண்களை மூடி மந்திரங்களை சொல்லத் தொடங்கினார். நேரம் செல்ல செல்ல அந்த இடத்தின் சூழ்நிலை மாறியது. திடீரென்று காற்று பலமாக வீசியது. அங்கே இருந்த விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணைந்தன. அந்த இருளுக்குள் ஒரு உருவம் மெதுவாக எழுந்தது. அது அபியின் ஆவி. 6 வருடங்களாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த கோபம், வலி, துரோகம் அனைத்தும் அவளுடைய ஆவிக்குள் இருந்தது. அவளுடைய தந்தை அவளை பார்த்ததும் கதறி அழுதார், அபி! ஆனால் அபியின் கண்களில் கண்ணீர் இல்லை. அங்கே இருந்தது ஒரே ஒரு உணர்வு, பழி. அவள் தன்னுடைய மரணத்திற்கு காரணமானவர்களை தேடத் தொடங்கினாள். முதலில் அவளுடைய பார்வை ஸ்ரேயாவின் வீட்டை நோக்கி திரும்பியது. அபி உயிருடன் இருந்தபோது அவளை ஏமாற்றி அந்த இடத்துக்கு கொண்டு சென்றது ஸ்ரேயாதான். அவளுடைய நம்பிக்கையை உடைத்ததும் ஸ்ரேயாதான். அந்த இரவு ஸ்ரேயா வீட்டில் தனியாக இருந்தாள். திடீரென்று வீட்டுக்குள் ஏதோ சத்தம் கேட்டது. அவள் திரும்பி பார்த்தாள். யாரும் இல்லை. மீண்டும் சத்தம். இந்த முறை அவளுடைய பின்னாலேயே ஸ்ரேயா மெதுவாக திரும்பிய போது அவளுடைய கண்களுக்கு முன்னால் அபியின் உருவம் நின்று கொண்டிருந்தது. ஸ்ரேயாவின் முகத்தில் இருந்த இரத்தமே பற்றியது. அபி! அவளால் நம்பவே முடியவில்லை. அபி மெதுவாக அவளை நோக்கி நகர்ந்தாள். அந்த இரவில் ஸ்ரேயாவுக்கு என்ன நடந்தது என்பது மறுநாள் காலையில்தான் தெரிய வந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. அபி திரும்பி வந்து விட்டாள். அவள் உயிரோடு இல்லை. ஆனால் அவளுடைய கதை இன்னும் முடியவில்லை. ஏனென்றால் ஸ்ரேயா முதல் நபர் மட்டுமே. அடுத்த இலக்கு காவ்யா. அதுதான் இந்த கதையின் உண்மையான சாபம் ஆரம்பிக்கும் இடம். தொகுப்பு 8. அபியின் உக்கிரம். அர்ஜுனின் உயிர் போராட்டம். அந்த வீட்டுக்குள் அந்த இரவு நடந்து கொண்டிருந்த சம்பவம் இதுவரை யாரும் பார்த்திராத அளவுக்கு பயங்கரமாக மாறியது. காவ்யாவின் கழுத்தை நெரித்தபடி அபி அவளை தரையிலிருந்து தூக்கி வைத்திருந்தாள். காவ்யா மூச்சு திணறி பயத்தில் கைகளை உதறி கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் சாமியார் பதறிப்போய் சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அபியின் கோபம் குறையவே இல்லை. சாமியார் எவ்வளவு முயன்றும் அவளை அடக்க முடியவில்லை. திடீரென்று அபி காவ்யாவை தூக்கி தூரமாக வீசி எறிந்தாள். காவ்யா தரையில் விழுந்து அலறினாள். அந்த நேரத்தில் குட்டி, மிகவும் மெதுவான குரல். அந்த குரல் கேட்டவுடன் அபியின் கைகள் அப்படியே நின்றுவிட்டன. அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அங்கே அர்ஜுன் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய கண்களில் பயம் இல்லை. அதற்கு பதிலாக பல வருடங்களாக மனதுக்குள் புதைந்த கிடந்த ஒரு வலியும் பழைய நினைவுகளும் இருந்தன. குட்டி என்று மீண்டும் அழைத்தான். அபியின் முகத்தில் இருந்த உக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அவள் காவ்யாவின் கழுத்தில் இருந்த கைகளை மெதுவாக எடுத்தாள். காவ்யா கீழே விழுந்து மூச்சை வாங்கி கொண்டாள். அர்ஜுன் இன்னும் அபியையே பார்த்து கொண்டிருந்தான். அபியும் அவனையே பார்த்தாள். பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் இருவருடைய கண்கள் மீண்டும் சந்தித்த அந்த நொடி, அந்த வீட்டில் இருந்த அனைவருக்கும் அது ஒரு கனவு போல இருந்தது. அபி மெதுவாக அர்ஜுனை நோக்கி வந்தாள். அவளுடைய கண்களில் கோபத்தை விட அதிகமாக இருந்தது ஏமாற்றமும் வலியும். அர்ஜுன்! அவளுடைய குரல் நடுங்கியது. நீ என்னை எப்படி சாக விட்ட? அர்ஜுனின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அபி! அவன் வேறு எதுவும் பேச முடியாமல் நின்றான். அபி அவனை அணைத்து கொள்ள முன்வந்தாள். ஆனால் அர்ஜுனால் அந்த அணைப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய மனதில் நீலாவின் நினைவுகள்தான் இருந்தன. அதை புரிந்து கொண்ட அடுத்த நொடியே அபியின் முகம் மீண்டும் மாறியது. அவளுடைய கண்களில் மீண்டும் அந்த உக்கிரம் வந்தது. அவள் திரும்பி காவ்யாவை நோக்கி பாய்ந்தாள். காவ்யா பயந்து ஓட முயன்றாள்.
அப்போது அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அவன் சிறு வயதில் அபிக்கு கொடுத்திருந்த ஒரு சிறிய பரிசு. பல வருடங்கள் கடந்தும் அதை அபி பாதுகாத்திருந்தாள். அர்ஜுன் அந்த பொருளை எடுத்துக்கொண்டு அபியின் கையில் மெதுவாக மாட்டிவிட்டான். அதை பார்த்ததும் அபி அப்படியே நின்று விட்டாள். அவளுடைய கோபம் மெதுவாக குறைந்தது. அவள் அந்த பொருளையே பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் இத பத்திரமா வச்சிருக்கியா என்று அவள் மெதுவாக கேட்டாள். அர்ஜுனின் கண்களில் கண்ணீர். நீ என் மனசுல இருந்து எப்பவுமே போகவில்லை அபி. அவன் குரல் உடைந்தது. நீ என் முதல் காதல், அதை நான் மறக்கவே முடியாது. சில நொடிகள் அமைதி. ஆனா நீ போனதுக்கு பிறகு என் வாழ்க்கைக்குள் நீலா வந்தா. அவள் என்ன நல்லா பாத்துக்கிட்டா, என்ன புரிஞ்சுக்கிட்டா, என் வாழ்க்கையே அவளுக்காக கொடுத்தா. அவன் அழுது கொண்டே தொடர்ந்தான். இப்போ அவளும் என்னை விட்டு போயிட்டா. அபி அமைதியாக அவனை பார்த்தாள். நீ என்னை விட்டு போன மாதிரி அவளும் என்னை விட்டு போயிட்டா. அந்த வார்த்தைகள் அபியின் மனதை தொட்டன. சாமியாரும் அவளை அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் இரவு முடிய முடிய அபியின் சக்தி மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. விடியற்காலை நெருங்கியது. அவளுடைய உக்கிரத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போது அர்ஜுன் ஒரு பயங்கரமான முடிவை எடுக்க முயன்றான். அபி தன்னை பார்த்து இன்னும் கொடூரமாக மாறக்கூடாது என்பதற்காக அருகில் இருந்த கூர்மையான பொருளால் தன்னையே காயப்படுத்தி கொண்டான். அர்ஜுனின் கையில் இரத்தம் வந்தது. அதை பார்த்த அபி அதிர்ச்சி அடைந்தாள். வேண்டாம்! அவளுடைய குரல் அந்த வீட்டையே அதிர வைத்தது. அர்ஜுனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்ற எண்ணம் அவளுக்குள் எழுந்தது. அந்த நொடியில் அவள் அங்கே இல்லை. அபியின் உருவம் காட்டில் கரைந்தது போல மறைந்து விட்டது. அர்ஜுன் மட்டும் இரத்தம் வழிந்த கையுடன் தரையில் சரிந்தான். அர்ஜுன்! எல்லாரும் பதறி அவனை சுற்றி ஓடி வந்தார்கள். அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். மருத்துவர்கள் அவசரமாக சிகிச்சை அளித்தனர். சில மணி நேரங்களுக்கு பிறகு அர்ஜுன் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் கண்களை திறந்தான். அவனை சுற்றி குடும்பத்தினர் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அர்ஜுனின் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் இருந்தது. அபி உண்மையிலேயே மறைந்து விட்டாளா, அல்லது அவள் மீண்டும் வரப்போகிறாளா? அந்த இரவு முடிந்திருந்தாலும் அபியின் கதை இன்னும் முடியவில்லை. தொகுப்பு 9. நீலாவின் ஆசை. குழந்தைகளின் புதிய வாழ்க்கை. அந்த பயங்கரமான இரவுக்கு பிறகு பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தது. அர்ஜுன் மீண்டும் வீடு திரும்புகிறான். மருத்துவமனையில் சில நாட்கள் சிகிச்சை பெற்ற பிறகு அர்ஜுனின் உடல்நிலை நன்றாக முன்னேறியது. டாக்டர்கள் இனி வீட்டிலிருந்தே ஓய்வெடுக்கலாம் என்று சொன்னதும் குடும்பத்தினர் அவனை பத்திரமாக வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். வீட்டு வாசலில் கார் நின்றதும் அர்ஜுன் சில நொடிகள் அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தான். அதே வீடு, அதே அறைகள். ஆனால் நீலா மட்டும் இல்லை. அவள் இல்லாத அந்த வீடு இன்னும் அவனுக்கு வெறுமையாகத்தான் இருந்தது. ஆனால் அடுத்த நொடியே குழந்தைகளின் சத்தம் கேட்டது. அப்பா! இரண்டு குழந்தைகளும் அவனை நோக்கி ஓடி வந்தார்கள். அர்ஜுனின் முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய புன்னகை வந்தது. அவன் இருவரையும் தூக்கி அணைத்து கொண்டான். அப்பா, வந்துட்டேன். இனிமேல் உங்களை விட்டுட்டு எங்கும் போக மாட்டேன். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. அந்த 2 குழந்தைகள்தான் இப்போது அவனுடைய உலகம். குழந்தைகளும் மீண்டும் வீட்டிற்கு. அந்த சம்பவங்களின் போது பாதுகாப்புக்காக வெளியே தங்க வைக்கப்பட்டிருந்த குழந்தைகளையும் பத்திரமாக வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். குழந்தைகளை பார்த்ததும் வீடு மீண்டும் கொஞ்சம் உயிரோடு இருந்தது. அவர்கள் சிரித்தார்கள், விளையாடினார்கள். அர்ஜுன் அவர்களுடன் நேரம் செலவழிக்க ஆரம்பித்தான். நீலா இல்லாத குறையை அவனால் முழுமையாக மறக்க முடியவில்லை. ஆனால் அவள் விட்டு சென்ற 2 உயிர்களுக்காக அவன் தன்னையே மாற்றிக்கொண்டான். காவியாவுக்கும் கலாவதிக்கும் என்ன ஆனது? காவியாவும் அவளுடைய அம்மாவும் அந்த சம்பவத்திற்கு பிறகு பத்திரமாக வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அந்த இரவில் நடந்ததை பற்றி அவர்கள் யாரிடமும் முழுமையாக பேசவில்லை. ஆனால் அவர்களுடைய மனதில் மட்டும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அபி உண்மையிலேயே போய்விட்டாளா, அல்லது அவள் இன்னும் இந்த வீட்டை சுற்றி கொண்டிருக்கிறாளா என்ற கேள்வி அவர்களை விடவே இல்லை. 2 வருடங்கள் கழித்து காலம் யாருக்காகவும் நிற்கவில்லை. நாட்கள் ஓடின, மாதங்கள் கடந்தன. குழந்தைகள் வளர ஆரம்பித்தார்கள்.
அவர்கள் முதல் முறையாக சிரித்தது, முதல் முறையாக தவிழ்ந்தது, முதல் முறையாக அப்பா என்று அழைக்க முயன்றது. ஒவ்வொரு தருணத்தையும் அர்ஜுன் மனதில் பதித்து கொண்டான். அவர்களுக்கு 2 வயது நெருங்கிய போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் அர்ஜுன் அவர்களை பார்த்து ஒரு முடிவு எடுத்தான். உங்க அம்மா உங்களுக்கு பெயர் வைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பா. அவன் நீலாவின் புகைப்படத்தை பார்த்தான். அவளோட ஆசை நிறைவேறணும். அவன் அந்த 2 குழந்தைகளுக்கும் பெயர் வைத்தான். பெண் குழந்தைக்கு நீலாஷினி, நீலாவின் நினைவு என்றும் அந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆண் குழந்தைக்கு ஆதவன். அவன் இருவரையும் அருகில் அழைத்து அவர்களுடைய தலையை வருடினான். நீலாஷினி, ஆதவன் 2 குழந்தைகளும் அவனை பார்த்து சிரித்தார்கள். அந்த நொடியில் அர்ஜுனுக்கு நீலா தன்னுடன் இருப்பது போலவே தோன்றியது. 6 மாதங்கள் கழித்து 6 மாதங்கள் கழிந்தன என்று காலம் மீண்டும் நகர்ந்தது. அந்த 6 மாதங்களில் குழந்தைகள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தார்கள். வீட்டுக்குள் அவர்களுடைய சின்ன சின்ன ஓட்டம், சிரிப்பு, விளையாட்டு, அதுவே அர்ஜுனின் வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஒரு மாலை நேரம் அர்ஜுன் ஹாலில் உட்கார்ந்திருந்தான். அவன் முன்னால் 2 குழந்தைகளும் விளையாடி கொண்டிருந்தார்கள். நீலாஷினி ஒரு பொம்மையை எடுத்துக்கொண்டு ஓடினாள். ஆதவன் அவளை துரத்தி கொண்டு ஓடினான். அர்ஜுன் சிரித்து கொண்டே, ஏ நீலாஷினி, மெதுவா ஓடு என்று அழைத்தான். அவள் திரும்பி பார்த்தாள். சிறிய சிரிப்புடன் அப்பா என்று அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் மனதை அப்படியே உருக்கியது. அவன் அவளை தூக்கி கொண்டான். பிறகு ஆதவனையும் அருகில் அழைத்தான். ஆதவா, நீயும் இங்கே வா. 2 குழந்தைகளையும் இருபுறமும் அணைத்து கொண்டான். அவன் கண்கள் மீண்டும் நீலாவின் புகைப்படத்தை நோக்கின. மெதுவாக சொன்னான், நீ கேட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல நீலா. ஆனா நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் குழந்தைகளை நான் நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சில நொடிகள் அவன் அமைதியாக இருந்தான். பிறகு குழந்தைகளை பார்த்து சிரித்தான். நீலாஷினி, ஆதவன், நீங்க 2 பேரும் தான் இனிமேல் அப்பாவோட உலகம். அந்த மாலை நேரம் மிகவும் அமைதியாக இருந்தது. வீட்டில் குழந்தைகளின் சிரிப்பு மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. அனைத்தும் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் அந்த வீட்டின் கடந்த காலம் இன்னும் முழுமையாக முடிந்துவிடவில்லை. ஏனென்றால் நீலா இல்லாத அந்த வீட்டில் அவளுடைய நினைவுகளோடு சேர்ந்து அபியின் நிழலும் இன்னும் எங்கேயோ இருந்து கொண்டிருந்தது. தொகுப்பு 10. அபியின் மரணத்தின் பின்னால் இருந்த உண்மை. நாட்கள் அமைதியாக சென்று கொண்டிருந்தாலும் அர்ஜுனின் மனதுக்குள் மட்டும் ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அபி உண்மையில் எப்படி இருந்தாள்? அவளுடைய மரணம் பற்றி இதுவரைக்கும் அவனுக்கு தெரிந்தது முழுமையான உண்மை இல்லை. அதுவும் காவியாவும் அவளுடைய அம்மாவும் இத்தனை சம்பவங்களுக்கு பின்னாலும் தப்பிட்டு கொண்டே இருப்பது அர்ஜுனுக்கு சந்தேகமாக இருந்தது. ஒரு நாள் அர்ஜுன் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தான். இந்த கேஸ் மீண்டும் விசாரிக்கணும். அவன் அந்த ஊரின் முக்கியமான இன்ஸ்பெக்டரை நேரடியாக அழைத்தான். சார், எனக்கு ஒரு உதவி வேண்டும். இன்ஸ்பெக்டர் அவனை பார்த்து என்ன அர்ஜுன் என்று கேட்டார். அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, அபி இறந்த கேஸை மறுபடியும் விசாரிக்கணும் சார். இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சியாக அவனை பார்த்தார். இத்தனை வருஷத்துக்கு பிறகு? ஆமாம் சார், ஏன்னா அவள் எப்படி இருந்தாள்னு எனக்கு இன்னும் உண்மை தெரியல. ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டிருக்கு. அந்த உண்மை வெளியில் வரணும். அர்ஜுனின் குரலில் இருந்த உறுதியை பார்த்த இன்ஸ்பெக்டர் அந்த வழக்கை மீண்டும் திறக்க முடிவு செய்தார். விசாரணை மீண்டும் தொடங்கியது. பழைய ஆவணங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டன. அபி இறந்த நாளில் யார் அவளுடன் இருந்தார்கள்? அவளுடைய கடைசியாக யார் பார்த்தார்கள்? அவள் எங்கே சென்றாள்? அவளை யார் அழைத்து சென்றார்கள்? அவளுடைய நண்பர்கள் யார் என்று ஒவ்வொரு விஷயமாகவும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தது. அந்த விசாரணையில் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சில சம்பவங்கள் மீண்டும் வெளியில் வர ஆரம்பித்தன. அபியை பாட்டிக்கு அழைத்து சென்றது யார்? அவளை அங்கே எப்படி அழைத்து சென்றார்கள்? அவள் இறப்பதற்கு முன் யாருடன் தொடர்பில் இருந்தாள் என்றெல்லாம் போலீஸ் ஆராய்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணையின் பாதை காவியாவையும் அவளுடைய அம்மாவையும் நோக்கி திரும்பியது. பல வருடங்களாக மறைத்த உண்மை. இறுதியில் போலீசாருக்கு கிடைத்த ஆதாரங்கள் அனைத்தும் ஒரே விஷயத்தை சுட்டிக்காட்டின. அபியின் மரணம் இயற்கையானது அல்ல, அது ஒரு திட்டமிட்ட கொலை. அந்த திட்டத்தின் பின்னால் இருந்தவர்கள் காவியாவும் அவளுடைய அம்மாவும்.
அர்ஜுனுக்கு அந்த உண்மை தெரிய வந்தபோது அவன் சில நொடிகள் பேசவே முடியாமல் நின்றான். அவனுடைய கண்களில் கோபமும் கண்ணீரும் கலந்திருந்தது. அப்படின்னா இத்தனை வருஷமா நான் தேடிய உண்மை இதுதானா? அவன் மெதுவாக சொன்னான். அபி மீது சுமத்தப்பட்டிருந்த அந்த மர்மத்தின் ஒரு பகுதி இப்போது தெளிவாகிவிட்டது. காவியாவும் கலாவதியும் கைது. போலீசார் இருவரையும் கைது செய்தார்கள். காவியா கதறினாள். நான் எதுவும் பண்ணல. ஆனால் இந்த முறை அவளுடைய வார்த்தைகளை நம்ப யாரும் தயாராக இல்லை. ஆதாரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக போலீசார் முன்னிருந்தன. அவளுடைய அம்மாவும் தப்பிக்க முயன்றாள். ஆனால் பல வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த அந்த உண்மை இப்போது முழுவதுமாக வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. போலீசார் இருவரையும் அழைத்து சென்றார்கள். அர்ஜுன் மட்டும் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம். அபி, உனக்கு நடந்த அநியாயத்துக்கு இப்போதாவது நியாயம் கிடைச்சிருக்கு. அபியின் ஆத்மாவின் கடைசி நிமிடம். அந்த இரவு பல வருடங்களுக்கு பிறகு அந்த வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அர்ஜுன் தனியாக அமர்ந்திருந்தான். திடீரென்று அறைக்குள் ஒரு மெதுவான காற்று வீசியது. அர்ஜுன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் அந்த நொடியே அவனுக்கு ஏதோ புரிந்தது. அபி. அவள் இனி பழிவாக வேண்டிய அவசியம் இல்லை. அவளுடைய மரணத்திற்கு பின்னால் இருந்த உண்மை வெளியில் வந்துவிட்டது. அவளுடைய கண்களில் இருந்த கோபமும் வலியும் இப்போது இல்லை. ஒரு அமைதியான புன்னகை மட்டும். அர்ஜுனின் கண்களில் கண்ணீர். போயிட்டு வா அபி. இனிமேல் உனக்கு எந்த வலியும் வேண்டாம். சில நொடிகளில் அந்த உருவம் மெதுவாக மறைந்தது. அதோடு அபியின் ஆட்டமும் முடிந்தது. பல வருடங்களாக அந்த வீட்டை சுற்றி இருந்த பயமும் முடிந்தது. மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை. அதற்கு பிறகு நாட்கள் அமைதியாக நகர்ந்தன. அர்ஜுன் தனது குழந்தைகளான நீலாஷினி மற்றும் ஆதவனுடன் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தான். குழந்தைகளின் சிரிப்பு மீண்டும் அந்த வீட்டை நிறைத்தது. நீலாவின் நினைவு அவனுடைய மனதில் எப்போதும் இருந்தாலும் இப்போது அந்த நினைவு வழியாக இல்லாமல் ஒரு அழகான நினைவாக மாறத் தொடங்கியது. ஐஸ்வர்யா மீண்டும் ஆபீஸ்க்கு. அதே நேரத்தில் சில காலம் வீட்டிலேயே இருந்த ஐஸ்வர்யாவின் உடல்நிலையும் நன்றாக சரியானது. அவளுடைய அப்பாவும் இனி பயப்பட வேண்டாம், உனக்கு பிடித்த வேலையை தொடரு என்று சொன்னார். அதற்கு பிறகு ஐஸ்வர்யா மீண்டும் அர்ஜுனின் ஆபீஸில் வேலைக்கு திரும்பினாள். பல நாட்களுக்கு பிறகு ஆபீஸ் வாசலில் நின்றபோது அவளுக்கு ஒரு புதிய உணர்வு. அவள் மெதுவாக உள்ளே நடந்தாள். அவளை பார்த்த ஊழியர்கள் அனைவரும் சந்தோஷமாக வரவேற்றார்கள். அர்ஜுனும் அவளை பார்த்து வெல்கம் பேக் ஐஸ்வர்யா என்று புன்னகையுடன் சொன்னான். ஐஸ்வர்யாவும் சிரித்தாள். தேங்க்யூ சார். அவளோட வாழ்க்கையும் மீண்டும் பழைய பாதைக்கு திரும்ப ஆரம்பித்தது. அர்ஜுனின் வாழ்க்கையும் மெதுவாக அமைதியாக கொண்டிருந்தது. நீலா விட்டு சென்ற 2 குழந்தைகள், அபியின் ஆத்மாவுக்கு கிடைத்த நியாயம், காவியாவும் அவளுடைய அம்மாவும் தண்டனைக்கு சென்றது. இவை எல்லாவற்றுக்கும் பிறகு ஒரு நீண்ட இரவு முடிந்து விடியல் வந்தது போல அந்த குடும்பத்தின் வாழ்க்கையிலும் அமைதி திரும்பியது. ஆனால் அர்ஜுனின் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. கொடூரனுடன் சாப வாழ்க்கை பகுதி 4 முடிவு. இத்தனை நாட்களாக நடந்த எல்லா சம்பவங்களும், நீலாவின் மரணம், அபியின் ஆவி, காவியா மற்றும் கலாவதியின் சதி, அர்ஜுனின் வாழ்க்கையில் நடந்த அந்த கொடூரமான சம்பவங்கள், இவை எல்லாம் இப்போதுதான் முடிந்துவிட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான கதை இப்போதுதான் ஆரம்பமாகிறது. காவியாவும் கலாவதியும் இந்த கதையின் பெரிய வில்லிகள் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் இருந்து இத்தனை நாட்களாக இன்னொரு பெரிய சக்தி எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருந்தது. அவன் யார்? எதற்காக அர்ஜுனின் வாழ்க்கை மட்டும் தொடர்ந்து சிதைக்கப்படுகிறது? நீலாவுக்கும் இந்த மர்மமான வில்லனுக்கும் என்ன தொடர்பு? அபியின் மரணத்திற்கு பின்னாலும் அவனுடைய கை இருக்கிறதா? அப்படியென்றால் காவியாவும் கலாவதியும் வெறும் பொம்மைகள் தானா? இதுவரை பார்த்த எல்லா சம்பவங்களுக்கு பின்னால் இருப்பவன் யார் என்பது அடுத்த பகுதியில் தெரிய வரும். அது மட்டுமல்ல, நீலா உண்மையிலேயே இறந்து விட்டாளா அல்லது நீலா இன்னும் உயிரோடு இருக்கிறாளா? அர்ஜுனுக்கு தெரியாமல் எங்கேயாவது உயிருடன் இருக்கிறாளா? அவள் உயிரோடு இருந்தால் இத்தனை வருடங்களாக ஏன் திரும்பி வரவில்லை? இந்த கேள்விகளுக்கான பதில் அடுத்த பகுதியில் பாகம் 5 இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கிறது. காவியா கலாவதிக்கு மேல இருக்கும் அந்த உண்மையான வில்லன் யார்?
நீலா உயிரோடு இருக்கிறாளா? தெரிந்து கொள்ள கொடூரனுடன் சாப வாழ்க்கை பாகம் 5 சந்திப்போம். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் பாகத்திற்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.